இயேசு சீக்கிரமாய் வருவாரா, இயேசு வருவார், இயேசு வருவாரா என்று சொல்லுகிற ஏக்கத்தை ஒவ்வொரு மனிதர்களும் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதி திருச்சபை கடந்து வந்த பாதைகள் கடினமானது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் பலர் உபத்திரவங்கள் பலர் சந்தித்தார்கள், அவர்கள் எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். சொந்த ஜனங்களாகிய யூத மக்களை அவர்களுடைய ஆலயத்தில் இருந்தவர்களை புறம்பாக அடித்து விரட்டினார்கள். இப்படியாக ஆதி திருச்சபை பல பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு சென்றது. ஆகவே ஒரு வாழ்வானது, அவர்களுடைய வாழ்வானது கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல இருந்தது. எப்பொழுது மறுபடியுமாக இந்த கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு கிடந்த வாழ்க்கையை எப்பொழுது எங்களுக்கு மறுபடியுமாக கடவுளை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தும்படியாக எப்பொழுது வரும் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் இருந்தது. ஒன்று ஏக்கம், தினந்தோறும் ஆண்டவர் வர வேண்டும், ஆண்டவர் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஏங்கினார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அருமையானவர்களே, அவர்களுக்குள்ளே இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இது ஆண்டவர்கள் ஒருவேளை இந்த மாரநாதா என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் அவர்களுக்குள்ள ஒரு புதிய தைரியம் அவர்களுக்குள்ளதாக வந்து கொண்டிருந்தது. ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்துகின்ற வார்த்தையாக இந்த வார்த்தை என்ன செய்தாங்க, அவங்க பயன்படுத்தினார்கள். மாரநாதா அப்படின்னு சொல்லும் போது கவலைப்படாதீங்க சகோதரனே, கவலைப்படாதீர்கள் சகோதரர், இயேசு மறுபடியுமாய் வருவார்.